ஜாதி மத பேதம் இல்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய கிரைஸ்ட் எம்பசி சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய பாகம், அதாவது இன்றைய தினத்தில் உள்ள வசன பகுதி, உங்கள் சரீரத்தை பார்த்து பேசுங்கள், அது உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கும், செவி கொடுக்கும். பார்த்திங்கன்னா மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 12ஆம் அதிகாரம் மத்தேயு 12:37. ஏனெனில் என் வார்த்தைகளினாலே நீதிமான் என்றும் தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். உலகில் வார்த்தைகள் மிக முக்கியமானது. அவைகள் பூமியில் மிக சக்தி வாய்ந்த வல்லமைகள். தேவன் எல்லாவற்றையும் வார்த்தைகளால் உண்டாக்கினார். எல்லாவற்றையும் வார்த்தையினால் ஆதரிக்கிறார். அவருடைய வார்த்தையின் வார்த்தை எபிரேயர் 1:3. நமது தீம் வசனத்தின் வாசிக்கப்படும்படி நீங்கள் நித்தியமாக எங்கு வாழ்கிறீர்கள் என்பதை வார்த்தைகள் தீர்மானிக்கும். மரணமும் ஜீவனும் வார்த்தையின் அடிப்படையாக கொண்டவைகள். நீதிமொழிகள் 18:21. எனவே நீங்கள் வார்த்தைகளினால் என்ன செய்கிறீர்கள்? வார்த்தைகளை எப்படி பயன்படுகிறீர்கள்? நீங்கள் பயிற்சி செய்து வேண்டிய விஷயங்களில் ஒன்று உங்கள் சரீரத்துடன் பேசுவது. உங்கள் சரீரத்தை ஆரோக்கியமாகவும் முழுமையுடனும் வைத்திருக்க உங்கள் வார்த்தைகளே போதும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் வலிமையானவர்கள் என்று அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள். 103ஆம் சங்கீதம் 1வது வசனத்தின் முதல் 5வது வசனத்தை வரை பாருங்கள். கழுகுக்கு சமமானால் உன்னுடைய வாழ வயது திரும்பும் என்று எவ்வளவு தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். உங்கள் சரீரத்துடன் பேசுங்கள், அது உங்களுக்கு செவி கொடுக்கும். மனித சரீரம் ஒரு விலங்கு போன்றது. அது பயிற்றுவிக்கப்பட வேண்டும். உங்கள் சரீரம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துங்கள். அது உங்களுக்கு பதிலளிக்க தொடங்கும். உங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் புத்திசாலியாக உள்ளது. உங்கள் சரீரத்துக்கு அறிவுரைகளை காலப்போக்கில் உங்கள் பேச்சுகளை கேட்க பழகிவிடும். அதனால் நம்ம சரீரத்தில் பேசணும். இன்றைக்கு அறிக்கை பார்த்திங்கன்னா, என் சரீரம் உயிருடன் உள்ளது மற்றும் தேவனில் துடிக்கும் ஜீவனாக உள்ளது. இதன் விளைவாக நான் தெளிவாக ஆரோக்கியத்திலும் ஜீவ வல்லமையிலும் நடக்கிறேன். நான் நோய், வியாதி, குறைபாடுகள் மற்றும் இந்த உலகத்தின் கூறுகள் இல்லாமல் வாழ்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவரை விட எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய இயேசப்பா பெரியவர். தேங்க்யூ.